தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க கண்களுடன் கூடிய தோற்றப்பொலிவு, சற்று உயரம் எனினும் உயரத்தை விட பருமனான உடல் அமைப்பு, பிரத்யேக கணீர் குரல் வளம் எனும் தோற்ற காரணிகளை தன்னகத்தே கொண்டவர்தான் தற்போது மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு மறைந்து போன பிந்து கோஷ் ஆவார். குழந்தை நட்சத்திரமாக திரை உலகில் கால் பதித்து குழு நாட்டிய மங்கையாக வலம் வந்து பின்னர் நடன அமைப்பாளராக உயர்ந்து நாட்டிய உலகில் முத்திரை பதித்தவர். கால ஓட்டத்தினால் தனக்கு ஏற்பட்ட உடல் பருமனையே பிளஸ் பாயிண்டாக மாற்றிக்கொண்டு தன்னை நாடி வந்த திரைப்படங்களில் நகைச்சுவை நாயகியாக நிலைநிறுத்தி கொண்டவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களுடன் இணைந்து பாடல்களில் நாட்டிய கலைஞராக வலம் வந்தவர். கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், மோகன், பிரபு எனும் பிரதான கலைஞர்களின் திரைப்படங்களில் நகைச்சுவையால் தனது முக அமைப்பினாலும் உடல் மொழிகளாலும் சிறப்பித்தவர். இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான பிந்து கோஷ் அவர்கள் எங்கு பிறந்தார், கலைத்துறையில் எவ்வாறு கால் பதித்தார், நாட்டியத்தாலும் நகைச்சுவையாலும் மிளர்ந்தவர் ரசிகர்களின் மனதில் நிலைபெற வைத்த திரைப்படங்கள் யாவை, எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார், ஆடம்பர மாளிகைகள், கார்கள் என தனது கடும் உழைப்பால் முன்னேறியவர் எதனால் வறுமை சூழலுக்கு தள்ளப்பட்டார், திரை உலக அங்கீகாரமின்மை, உடல்நல குறைவால் சந்தித்த வேதனைகள் என்ன, யாரை காதல் மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உடல்நல பாதிப்பால் கடுமையாக போராடி வந்தவர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் போற்றும் வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1949 ஆண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரை எடுத்த தாம்பரத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகி விமலா எனும் இயற்பெயருடைய பிந்து கோஷ் ஆவார். பெற்றோரின் செல்ல மகளாக பிறந்த விமலா அவர்களுக்கு இயற்கையிலேயே நடன கலையின் மீது ஈடுபாடு நன்கு வெளிப்பட்டது எனலாம். இதன் பேரிலேயே எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் அதற்கேற்ற நடன அசைவுகளை வெளிப்படுத்தி நாட்டியம் ஆடுவதில் மிகச் சிறந்த வல்லவராகவே வளர ஆரம்பித்தார். இவ்வாறு தனது மகளின் ஆடல் திறமையை கண்ட பெற்றோரும் அதற்கு தடையேதும் விதிக்காமல் அதனுள் ஜொலிக்க ஆதரவையை தந்தனர். இதன் அடிப்படையில் அவ்வேளைய பிரபல நாட்டிய குருமார்களிடம் பரதம் போன்ற பாரம்பரிய கலைகளை தனது பாசமகள் விமலா கற்றுணர இணைத்தும் விட்டனர். இதன் பேரில் பாரம்பரிய கலைகளில் நன்கு தேர்ச்சி பெற ஆரம்பித்த விமலா அவர்களின் கலை வெளிப்பாடு அவர் கல்வி கற்ற பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழாவிலும் எதிரொலிக்கத்தான் செய்தது. மேற்கண்ட கலை நிகழ்ச்சிகள் மூலம் பலருடைய பாராட்டினை மட்டுமின்றி பரிசுகளையும் வெல்ல விமலா அவர்கள் தவறியதே இல்லை எனலாம். இவ்வாறு கலையுடன் கல்வியையும் இணைத்து வளர்ந்தவரின் ஈடுபாடு நாட்டிய கலையின் மீது அதிகளவு சென்றதால் கல்வியின் மீது கொண்ட பேராவல் சற்று குறையத்தான் ஆரம்பித்தது. இவ்வேளையில் பள்ளி ஆண்டு விழா கலை நிகழ்ச்சியில் தனது நாட்டிய திறனை நன்கு வெளிப்படுத்தி வந்த சிறுமி விமலா அவர்களின் நடன ஆற்றலை கண்ட தமிழ் திரை உலகம் அவரை தன்பால் வரவேற்கத்தான் செய்தது. இதன் அடிப்படையில் 1960 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஜாவட் சீதாராமன் கதை வசனத்தில் பீம்சிங் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிப்பிலும் கமல்ஹாசன் முதன் முறையாக குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரை உலகில் கால்பதித்த திரைப்படமான களத்தூர் கண்ணம்மா என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் குழந்தை நட்சத்திர நாயகியாக முகம் அறியாத வண்ணம் திரைத்துறையில் முதலில் அறிமுகமானார் விமலா அவர்கள். ஆர் சுதர்சனம் இசையில் டி.கே. சுந்தர வாத்தியார் பாடல் வரிகளில் எம்.எஸ். ராஜேஸ்வரி பின்னணி பாடிய அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே என்ற பாடலை பாடி செல்வம் என்ற பெயரில் கமல்ஹாசன் அறிமுகமான மேற்கண்ட களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் கொத்தமங்கலம் சுப்பு பாடல் வரிகளில் எஸ்.சி. கிருஷ்ணன், டி.எம். சௌந்தரராஜன், ஏ.பி. கோமலா, எம்.எஸ். ராஜேஸ்வரி என பிரபல பின்னணி பாடகர்கள் பாடி சிறப்பித்த உன்னை கண்டும் மயங்காத மிருகங்கள் உண்டோ என்ற பஞ்சதந்திர கதையின் பாடலில்
மிருகங்களின் வேடங்களை ஏற்று குழந்தைகள் தோன்றிய காட்சியில் ஒருவராக விமலாவும் தோன்றி முகம் அறியாத வண்ணம் நடனமாடி சிறப்பித்தார். இதன் பின்னர் இதுபோன்ற குழு நடன பாடல்களில் தனது பங்களிப்பை செலுத்தி வந்த விமலா அவர்கள் ஏவிஎம்மின் சர்வர் சுந்தரம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சிலை எடுத்தார் என்ற பாடலில் கதையின் நாயகி KR விஜயாவுடன் இணைந்து குழு நடனமாட வாய்ப்பு தேடி வந்தபோது மிகவும் ஒல்லியாக இருந்த காரணத்தினால் நடன இயக்குனரால் நிராகரிக்கப்பட்டு உடலை சற்று தேற்றிக்கொண்டு என்னை வந்து பார், வாய்ப்பு தருகிறேன் என்று கூறியதால் தேடி வந்த வாய்ப்பை வேதனையுடன் இழந்ததுடன் நடன இயக்குனர் கூறியது போலவே உடம்பை தேற்றிக்கொள்ளும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார் விமலா அவர்கள். இதன்படி தென்னிந்திய திரையுலக பிரபல நடன இயக்குனர் ஹீரலாலிடம் இணைந்து நாட்டிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட விமலாவின் நாட்டிய திறனை கண்டு வியந்த ஹீரலால் அவர்கள் தன்னுடைய உதவியாளர்களில் ஒருவராக விமலாவை இணைத்துக் கொண்டதுடன் தான் பணியாற்றிய திரைப்படங்களில் நாட்டியமாடும் குழு மங்கையாக விமலாவிற்கு வாய்ப்பளித்தும் வந்தார். இவ்வாறு கலைத்துறையில் படிப்படியாக வளர்ந்து வந்த விமலா அவர்கள் மக்கள் திலகத்தின் இதயக்கனி என்ற திரைப்படத்தில் MSV, புலமைப்பித்தன் பாடலிசை கூட்டணியில் CMS, சீர்காழி கோவிந்தராஜன், S ஜானகி பின்னணியில் ஒலித்த திரைப்படத்தின் தலைப்பு பாடலான நீங்க நல்லா இருக்கோனோ நாடு முன்னேற என்ற எம்ஜிஆரின் புகழ்மிக்க வாழ்த்து பாடலில் நாட்டிய குழுவினர்களில் ஒருவராக விமலா அவர்கள் தோன்றி நாட்டியத்தால் சிறப்பித்திருப்பார். இவ்வேளையில் இங்கே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும். மேற்கண்ட பாடல் படமாக்கப்பட்ட இடத்தில் கடும் குளிரின் தாக்கத்தால் திரைப்பட குழுவினர் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையை கண்ட எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் கோபப்பட்டு அன்றைய படப்பிடிப்பை ரத்து செய்ததோடு அனைவருக்கும் குளிரை தாங்கக்கூடிய ஆடை உபகரணங்கள் வழங்கப்பட்டதை உறுதி செய்த பின்னரே அப்பாடலில் கலந்து கொண்ட மனித நேய சுவாரஸ்யங்களும் நடந்ததுண்டு. இத்திரைப்படத்திற்கு முன்னரே AK சோப்ரா, தங்கப்பன் மாஸ்டர் நாட்டிய இணைப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் எங்க மாமா திரைப்படத்தில் இடம்பெற்ற எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் என்ற பாடலிலும் குழு நாட்டிய மங்கைகளில் ஒருவராக விமலா அவர்கள் தோன்றி நாட்டியத்தால் சிறப்பித்திருப்பார். இவ்வாறு அவ்வேளைய பிரபல நாட்டிய இயக்குநர்கள் பணியாற்றிய தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடனமாடி வந்த விமலா அவர்கள் ஹீரலால் மாஸ்டர் அவர்களின் 5க்கும் மேற்பட்ட ஹிந்தி திரைப்படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றிய சிறப்புக்குரியவர் மட்டுமின்றி கமல்ஹாசன் துணை நாட்டிய இயக்குநராக பணியாற்றி வந்த தங்கப்பன் மாஸ்டர் அவர்களிடமும் இணைந்து அவருடைய நடன உதவியாளர்களில் ஒருவராக பணியாற்றிய பெருமைக்குரியவரும் ஆவார். இதனைத் தொடர்ந்து 1982 சத்ய ஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் பாலு மகேந்திராவின் கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான காதல் வலி நிறைந்த திரைப்படமான 3ஆம் பிறை என்ற திரைப்படத்தின் தொடக்க காட்சியில் இளையராஜா, வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் SPB, S ஜானகி பின்னணியில் ஒலித்த வானெங்கும் தங்க விண்மீன்கள் விழியிமை மூட என்ற பாடலில் நண்பர்களில் ஒருவராக அழகுற தோன்றி நடனமாடி சிறப்பித்திருப்பார் விமலா அவர்கள். பிரபல நடிப்புலக நாயகி திருமதி நளினி அவர்களின் தந்தையான வைக்கமூர்த்தி அவர்களிடமும் துணை நாட்டிய இயக்குநராக பணிபுரிந்த விமலா அவர்கள் இதன் அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களுக்கு கோரியோகிராஃபராக பணியாற்றி உள்ளார். இவ்வாறு திரைத்துறையின் நாட்டிய தாரகையாக வளர்ந்து வந்த விமலா அவர்கள் இதன் பின்னர் ஏற்பட்ட சில உடல் நல கோளாறுகளால் பருமனான உடலமைப்பை பெற்றார். இதன் பேரில் நடன அமைப்பாளராக பணியாற்றி வந்தவர் குழுக்களில் தோன்றி நடனமாடுவதை தவிர்த்த நிலையில் தன்னுடைய உடல் பருமன் என்ற மைனஸ் பாயிண்டையை பிளஸ் பாயிண்டாக மாற்றிக்கொண்டு நடிப்பு துறையிலும் கால் பதிக்கலானார். அவ்வண்ணமே பூர்வ ஜென்மம் மற்றும் கண்ணே உள்ளிட்ட மேடை நாடகங்களில் தோன்றி நாடக உலகிலும் மின்ன ஆரம்பித்த விமலா அவர்களின் திரை வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் கோழி கூவுது என்ற திரைப்படமாகும். மேற்கண்ட நாடகங்களின் மூலம் கங்கை அமரன் அவர்களுக்கு அறிமுகமான விமலா அவர்களின் நடிப்பு திறனை கண்ட கங்கை அமரன் அவர்கள் 1982 தனது சகோதரர்களின் பாவல கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் தனது கதை, வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு, சுரேஷ், விஜி, சில்க் ஸ்மிதா நடிப்பில் வெளியான கோழி கூவுது என்ற திரைப்படத்தின் வாயிலாக விமலா என்ற இயற்பெயர் இல்லாமல் பிந்துகோஷ் என்ற பெயரை சூட்டி அறிமுக நாயகியாக விமலாவையும் விஜயையும் அறிமுகப்படுத்தினார். இதன் பேரில் காமாட்சி எனும் விஜயின் தோழியாக, ஊர் போஸ்ட்மேனாக வரும் ராமகிருஷ்ணன் எனும் சுரேஷை விரட்டி விரட்டி காதலிக்கும் சின்ன பொண்ணு என்ற கபடமற்ற நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அமர்க்களப்படுத்தி இருப்பார் விமலா எனும் பிந்துகோஷ் அவர்கள்.
மேற்கண்ட திரைப்படத்தில் இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் எவரும் கண்டே பிடிக்க முடியாத வகையில் தனது வசீகர குரலை பிந்து கோஷுக்காக மாறுபட்ட குரலாக மாற்றியமைத்து ஆயர் பாடி கண்ணனே என்ற பாடலை பின்னணி பாடி வியக்க வைத்திருப்பார் அம்மா எஸ் ஜானகி அவர்கள். இப்பாடலில் தனது பருமனான உடலை கொண்டு ரசிகர்கள் அதிசயிக்கும் வகையில் நடனமாடி மிரள வைத்திருப்பார் பிந்துகோஷ் அவர்கள். இதனையடுத்து இசையமைப்பாளர் அனிருத் அவர்களின் தாய்வழி தாத்தாவான SP ரமணன் அவர்களின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஒய்ஜி மகேந்திரன் நடிப்பில் கடவுள் நம்பிக்கையை அற்புதமாக வெளிப்படுத்தும் கதையம்சம் கொண்ட உருவங்கள் மாறலாம் என்ற திரைப்படத்தில் குச்சிப்புடி சபலம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கமல்ஹாசனுடன் இணைந்து பரதக்கலையில் பரவசப்படுத்திய பிந்துகோஷ் அவர்கள் விசுவின் டௌரி கல்யாணம் என்ற திரைப்படத்தில் நீலகண்ட சாஸ்திரிகள் எனும் MR ராஜாமணியின் மகளாக குண்டு கல்யாணத்தின் இணையாக தோன்றி நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார். இதையடுத்து ராமநாராயணன் அவர்களின் சூரக்கோட்டை சிங்கக்குட்டியில் பிரமிளாவின் தங்கையாக தோன்றியவர் கமல்ஹாசனின் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்தில் ராதாவின் தோழியாக தோன்றி மனம் நிறைந்திருப்பார். இதனைத் தொடர்ந்து மோகனுடன் ஓசை, அன்பே ஓடிவா, தியாகராஜனுடன் கொம்பேரி மூக்கன், சிவாஜி கணேசனுடன் நீதியின் நிழல், குடும்பம் ஒரு கோயில், கே சங்கர் இயக்கத்தில் நவகிரக நாயகி, கமல்ஹாசனுடன் மங்கம்மா சபதம், ரஜினிகாந்துடன் விடுதலை, சுரேஷுடன் எங்கள் தாய்க்குலமே வருக என தொடர் திரைப்படங்களில் பிஸியான நடிகையாக ஜொலித்து வந்த பிந்துகோஷ் அவர்கள் திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்தில் பெரிய வசனங்கள் இன்றி விசுவின் உதவியாளர் ஆண்டாள் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது நடிப்பால் மனதை தொட்டிருப்பார். வீட்டுக்காரி என்ற திரைப்படத்தில் செந்திலின் மகளாக லூஸ் மோகனின் இணையாக தோன்றியவர் மாமியார் காந்திமதியை வெறுப்பேற்றும் வகையில் ஆடி பாடிய அடியை அத்திப்பழம் போலிருக்கும் அத்த என்ற பாடலில் நாட்டிய மூலம் வியக்க வைத்த காட்சிகளை அத்திரைப்படத்தை பார்த்தவர்கள் மறந்திருக்க முடியாதுதான். இதைப் போலவே கார்த்திக்கின் சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்தில் அலுவலக பணியாளராக தோன்றியவர் இளையராஜா காமராசன் பாடலிசையில் ஜெயச்சந்திரன் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த எவர் கிரீன் பாடலான எனது விழி வழிமேலே என்ற பாடலில் பிந்துகோஷ் நடனம் ஆடியதை எவராலும் மறக்க முடியாதுதான். 1991 வெளியான ராமநாராயணன் அவர்களின் செந்தூர தேவி என்ற திரைப்படமே பிந்துகோஷ் அவர்கள் தோன்றி நடித்த இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி நேரறியும் நேரத்து மற்றும் லூஸ் லூஸ், அரப்பிரி லூஸ் உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் மலையாள திரையுலக ரசிகர்களையும் டோங்கா கப்புரம், பேலிச்சேசி சூடு மற்றும் சித்திரம் பலாரி விசித்திரம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தனது நகைச்சுவை கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார். இவ்வாறு தனது காமெடி நடிப்பினால் பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த பிந்துகோஷ் அவர்கள் புன்னகை அரசி KR விஜயாவின் மேனேஜராக பணிபுரிந்தவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். இதன் பின்னர் பிந்துகோஷின் திரைப்பட கால்ஷீட் உள்ளிட்ட திரை உலக சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் கணவரை கவனித்து வந்தார். சினிமாவில் நடிப்பது, சம்பாதிப்பது என்று மட்டும் பயணித்து வந்த பிந்துகோஷுக்கு கணவரை உலகம் என்றாயிற்று. இதன் பேரில் கணவர் போட்ட வட்டத்திற்குள் மட்டுமே தனது வாழ்வு என்று வலம் வந்தவர் சென்னை தசரதபுரத்தில் பிரம்மாண்ட பங்களா, கார்கள், வேலையாட்கள் என தான் சம்பாதித்த பணத்தை கணவர் ஏற்பாட்டின்படி வாங்கி குவிக்க ஆரம்பித்தார். இவ்வாறு கணவர், பிள்ளைகள் மற்றும் தான் நம்பிய உறவுகள் என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த பிந்துகோஷின் வாழ்க்கை சூழல் காலத்தின் கண்களை நன்கு உறுத்தியது போலும். ஆம், தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்த நிலையில் அதீத உடல் பருமன், பெரிதான வயிறு உள்ளிட்ட உடல்நல பிரச்சனைகளால் அவதியுற்று வந்த பிந்துகோஷ் அவர்கள் சற்று உடல் எடையை குறைக்கும் பொருட்டு மேற்கொண்ட மருத்துவ சிகிச்சையால் ஏற்பட்ட பின் விளைவுகளால் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் என ஒவ்வொரு உடலியல் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக ஏற்படத்தான் ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் தொடர் அறுவை சிகிச்சைகள் என படிப்படியான சிக்கல்களால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளால் மகாராணி போன்று வாழ்ந்த வீட்டையும் இதர சொத்துக்களையும் விற்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பிந்துகோஷ் அவர்கள். இவ்வேளையில் பட்ட காலிலே படும் என்பார்களே, அதை போல தான் மிகவும் நேசித்த கணவரும் மறைந்துவிட பின்னர் என்ன, தன்னை சுற்றி இருந்த பாதுகாப்பு வளையம் உடைத்தெறியப்பட்ட நிலையில் உறவுகளும் சூழ்ந்து கொள்ள எஞ்சியிருந்த சொத்துக்களும் பணமும் மளமளவென காணாமல் தான் போகின.
இந்நேரத்தில் திரைப்பட வாய்ப்புகளும் முற்றிலும் குறைந்து விடவே என்ன செய்வதென்ற மாபெரும் குழப்பத்திற்கு ஆளானார் அம்மா பிந்து கோஷ் அவர்கள். இவ்வேளையில்தான் தான் வசதியாக இருந்தபோது தன்னை சுற்றி சுற்றி வந்த உறவுகள் வசதியின்றி வாழ்க்கை போராட்டத்தில் வீழ்ந்தபோது தன்னை தவிக்க விட்டு ஆறுதல் கூட சொல்ல முடியாத சூழ்நிலையில் காணாமல் போன பெரும் வாழ்க்கை விந்தையை காலம் கடந்த பின்னர்தான் அறிந்து கொள்ள முடிந்தது பிந்து கோஷ் அவர்களால். பிந்து கோஷ் அவர்களுக்கு திருக்குமரன் மற்றும் சிவாஜி எனும் 2 மகன்கள் உள்ளனர். 2 மகன்களுமே தாயார் பிந்து கோஷின் கலை வாரிசாக திரைப்பட நடன இயக்குநர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் மூத்த மகன் திருக்குமரன் அவர்கள் காதல் என்ற காதல் இசை ஆல்பத்தை வெளியிட்டு சிறப்பித்தவராவார். இவர் தற்போது தனது குடும்பத்துடன் ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். இதன் பேரில் 2வது மகன் சிவாஜி அவர்களின் அரவணைப்பில் தனது இறுதி நாட்களை கழித்து வந்தார் பிந்து கோஷ் அவர்கள். எனினும் தான் வாழ்ந்த வாழ்வை எண்ணி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான பிந்து கோஷ் அவர்கள் வயது முதுமையால் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார். சுற்றியிருந்த உறவுகள் நலமாக வாழ திரை உலகில் நடனமாடிய கால்கள் முடங்கி போனதுடன் 4 அடி எடுத்து வைப்பதற்கே ஒருவருடைய உதவி தேவை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுடன் தனக்கு மைனஸ் பாயிண்டாக அமைந்த பெருத்த சரீரத்தை தனது குடும்ப பொருளாதார தேவைக்காக பிளஸ் பாயிண்டாக மாற்றி நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அவ்வுடல் வாடி வதங்கி உருக்குலைந்து போனதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். இதன் பின்னர் பல வருடங்களாக எண்ணற்ற நோய் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வேதனையுற்று வந்த பிந்து கோஷ் அவர்கள் தன்னுடன் இணைந்து திரை உலகில் தோன்றி நடித்த அனைத்து முன்னணி கலைஞர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உதவி கேட்க முயற்சி செய்தபோது மற்றவர்களின் அழைப்புகளை உடனே ஏற்ற அத்தொலைபேசி இணைப்புகள் ஏனோ தெரியவில்லை. இறுதி வரை பிந்து கோஷின் தொலைபேசி அழைப்பை ஏற்காதது விந்தையே. இதன் பின் என்ன செய்வது, காலம் விட்ட வழி என பெரும் துயர்களுடன் போராடி பயணிக்க ஆரம்பித்தவருக்கு கலை உலகில் வளர்ந்து வரும் ராகவா லாரன்ஸ் மற்றும் விஷால் உள்ளிட்ட சில திரைக்கலைஞர்களின் உதவி அவ்வப்போது கிடைக்கத்தான் ஆரம்பித்தது. மேலும் ஒரு அறக்கட்டளை நிறுவனம் சார்பில் சிறு உதவிகள் கிடைத்து வந்த நிலையில் அதுவும் தனது மருத்துவ செலவிற்கு போதுமானதாக இல்லாத வேளையில் இறுதியாக பிரபல யூடியூப் சேனல் ஒன்றில் வெளியான பிந்து கோஷின் பேட்டியின் வாயிலாக அவரின் உருக்குலைந்த கோலம் கண்டு அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை அளித்து வரலாயினர். இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக KPY சாம்பியன் பாலா மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களது பெரும் பங்களிப்பை வழங்கி சிறப்பிக்க ஆரம்பித்தனர். இதன் அடிப்படையில் உடல்நலம் தேறி மீண்டும் வந்து விடுவார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் கடுமையாக உடல் நலிவுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த பிந்து கோஷ் அவர்கள் யாரும் எதிர்பாராத வண்ணமாக மரணத்துடன் போராட முடியாதவராக, யாருக்கும் பாரத்தை தர விரும்பாதவராக 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதியன்று இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த நாட்டியத்தாலும் நகைச்சுவை திறத்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து தற்போது மறைந்து போனாலும் அவர்தம் நினைவுகளில் மறையாது என்றும் வாழும் அம்மா விமலா எனும் பிந்து கோஷ் அவர்களின் ஞாபக அலைகளானது கலை உலக பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரை இணைந்தே பயணிக்கும் எனில் அதை மறுக்க இயலாது. இவரை போன்ற மறக்க முடியாத கலை உலகின் நாட்டிய தாரகைகளான கோழி கூவுது திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக அறிமுகமாகி காலத்தின் ஓட்டத்தால் குணச்சித்திர கலைஞராக துள்ளிசை நாட்டிய மங்கையாக மாறி போனவரும் காதல் தோல்வியால் இளம் வயதில் தற்கொலையின் மூலம் மரணித்து போனவருமான விஜி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் துள்ளிசை பாடல்களின் நாட்டிய மகாராணியும் வில்லி குணச்சித்திர வேடங்களை ஏற்று முத்திரை பதித்தவரும் துப்பறியும் திரைப்படங்களில் தோன்றி அதற்கான சிறப்பு பட்டத்தை வென்றவரும் தற்போது முதுமையால் மறைந்து போனவருமான CID சகுந்தலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் பாரம்பரிய நாட்டிய கலைகளின் இளவரசியும் பிரபல வீணை கலைஞரும் திருமலை தென்குமரி கண்காட்சி உள்ளிட்ட திரைப்படங்களில் கதையின் நாயகியாக வலம் வந்தவரும் வாழ்வில் கண்ட பெரும் துயர்களால் தற்கொலையின் மூலம் மரணித்து போனவருமான குமாரி பத்மினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும்
வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாட்டிய தாரகைகளின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத கலை நாட்டிய தாரகைகளின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.